இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த மெசேஜ் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு கிளைண்ட்டை ரியல் எஸ்டேட்டுக்காக ஆன்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் சார்ஜ் பண்ணியிருக்கான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ண வெப்சைட் டெவலப் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் கிளைண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை பொறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அந்த கிளைண்ட் கூட தேர் ஆர் தி ரியல் எஸ்டேட் ஃபர்ம்ஸ், they need to display their ongoing projects and existing projects to their clients. ஸோ இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட். ஓகேவா, இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணலாம் போது நான் சார்ஜஸ் அட்லீஸ்ட் 10 to 12,000 if it is your first client அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு அபோவே நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சப்போஸ் ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணால் மினிமம் இல்லை 10,000 கீழே சார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டிசைனிங், நெக்ஸ்ட் அதை தாண்டி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக பார்க்குறது. ஏன்னா அவங்களுக்கான பிராண்டை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட்ன்றது தேவைப்படுது. ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணி தரதுனால டெஃபினட்டாக நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த ஒரு வெப்சைட்டை நான் பண்ணியிருந்தால் ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டுக்காக பண்ணியிருந்தால் எப்படி இருக்குன்றதை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் வந்து ஒரு பியூரான ரியல் எஸ்டேட்டான வெப்சைட். இதை நான் ஸ்க்ராட்ச் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன், நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் வச்சு யூஸ் பண்ணி. ஸோ ஒரு வெப்சைட்டை கோடிங்னாச்சும் இல்லாமல் நான் டெவலப் பண்ணி தரேன். இதுக்கான டைம் டியூரேஷன் எவ்வளோ ஆக போகுது, எனக்கு 5 to 6 hours தான் ஆக போகுது. அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இந்த வெப்சைட்டுக்கு நம்ம மினிமம் 15,000, 12,000 to 15,000 நீங்கள் ஃபஸ்ட் கிளைண்ட்டாக இருந்தால், இல்லை அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கிளைண்ட் நீங்கள் எடுக்கணும், கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும்னு நினச்சா மினிமம் 10,000 கீழே சார்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதையுமே நான் உங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அவங்களோட ரிவ்யூஸ் கேட்டிருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதேமாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃப்ரீலான்சிங்குள்ளே இருக்கிற இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு டிமாண்ட் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக டிமாண்ட் இருக்குது. ஸோ நம்மளால் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும், அதுக்கான டிமாண்ட் இருக்குது. கிளைண்ட்ஸுமே நிறைய பேர் நம்ம வெப்சைட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிராண்டை நம்ம பிராண்டாக நினைக்கிறதுக்கான மெயினான இன்ஃபர்மேஷனு அது வெப்சைட் தான். லேட்டராக தான் ஆப்ஸ் வரும், ஏன்னா கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது வெப்சைட் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் டெவலப் பண்ண பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்புக்குள்ளே போவோம். சரிங்களா, நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கிளைண்ட்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணி காமிங்கன்னா உங்களோட ஆல்ரெடி இங்கே பண்ண வெப்சைட்ஸை ஷோகேஸ் பண்ணி அது டெமோவாக ஷோகேஸ் பண்ணாலே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதோட டெக்னிக் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் இதே மாதிரி நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக பண்ண முடியும். நான் அதுக்குன்னு ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் 1-to-1 கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்றத நான் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் அடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஸோ பிகாஸ் நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், அரௌண்ட் 5.5 years இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு இருக்கிறதுனால கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறேன். ஐ ரன் மை ஓன் கம்பெனி. அதை தாண்டி நான் கோச்சிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க பீப்பிள் மட்டும் எடுத்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த 1-to-1 கூகுள் மீட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வர ரிசல்ட்ஸையுமே அதை தாண்டி நம்ம பண்ண வெப்சைட்ஸு அதையுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நோ கோட் வெப்சைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் கிளைண்ட் கால்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.